எல்லாருக்கும் பரிசுத்த நாளுக்கான ஸ்தோத்திரத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஸோ சிலுவையில் கர்த்தரால் கொடுத்த இரண்டாவது ரட்சிப்பு அப்படின்ற வார்த்தையை அதில் வந்திருக்கேன். எதுக்காக வந்திருக்கா? ரட்சிப்புக்காக எல்லாரும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரட்சிப்பின் நாள். லூக்கா 23:40 வாசிக்கணும். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு கர்த்தர் வந்து இரண்டாவது வார்த்தையை அழகா சொல்லி முடிச்சுட்டாரு. ஸோ இப்போ என்ன நம்ம ரட்சிப்பு எப்படி நம்ம பெற முடியும்? நானும் நினைச்சேன், சரி ரட்சிப்பு கொடுத்து வேற ஏதாவது நம்ம பேசிக்கலாம் எடுத்துக்கலாம் நினைச்சேன். எதுவும் கிடைக்கல, அதே தான் பேசி ஆகணும், கல்யாணம் பற்றி தான் பேசணும். அப்போ பார்த்தோன்னா 3 பேர் இருந்தாங்க சிலுவையில் அறையப்பட்டு. அப்போ யார்? இயேசு 2 கல்வர்கள் இருந்தார்கள். அப்போ இருக்கும்போது ஒருவன் வந்து 2 கல்வர்களும் அவர் செய்த தவறுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் இயேசுவோ உலகத்திற்கு பாவமா விரோதமா எதுவும் செய்யவில்லை. அவர் நம்மளை உலகத்தை ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தார் என்றுதான் நமக்கு தெரியும். அப்போ இருக்கும்போது நம்ம எப்படி வந்து அவர் 2 பேருக்கு மத்தியில வந்து அறந்தாங்க, அது எப்படி நியாயமா இருக்கும் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல அந்த கல்வன் என்ன நினைக்கிறான், அந்த நொடியை வந்து பாத்தீங்கன்னா மனம் திரும்புறான். எப்படி மனம் திரும்புறான்னா, என்றைக்கு அவன் லூக்கா 20:42 வாசிக்கலாம். பாத்தீங்கன்னா அவன் இம்மையில இருக்கான். இப்ப இருக்கிற விஷயம் அவன் என்ன பாத்தீங்கன்னா, அந்த கல்வன் மறுமையை குறித்து அழகாக சொல்லிட்டான். நீ என் ராஜ்யத்தில் நீ வரும்போது என்ன நீங்க ரட்சித்துக் கொள்ளுங்க. அவன் என்ன வேணாலும் சொல்லிட்டான், நீங்க என்ன வந்து என்னை சாவடிச்சுங்க, என்ன இந்த உங்களுக்கு கஷ்டம் அனுபவிக்க சாவடிச்சுங்க, இல்ல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்த இடத்துல சொல்லிட்டான். அவன் என்ன சொன்னான், நீங்களை வரும்போது நீங்க என்ன நினைத்தருங்கள். அப்ப அவர் கண்டிப்பா வருவான்றத அங்கேயே அந்த கல்வன் அழகா பண்ணிட்டு போயிட்டான். அப்ப நம்ம அந்த ரட்சிப்பை நம்ம எப்படி பெற முடியும்? நம்ம எல்லாரும் சொல்றோம், நான் ரட்சிச்சுட்டேன், கிறிஸ்துவ நான் ரட்சிச்சுட்டேன் அழகா நம்ம சொல்லிடுறோம். ஆனா நம்ம எப்படி அதை ரட்சிப்போம்? நம்ம வந்து ரட்சிப்பு பெறுவது நம்ம எப்படி பெற முடியும்? ரோமர் 10:9 வாசிக்கிறேன். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்திலே விசுவாசத்தால் ரட்சிக்கப்படுவார். அப்போ என்னன்னா, உன் வாயினால நீ என்ன பண்ணார, நீ அறிக்கப்பட்ட. அப்போ மரித்தோரிலிருந்து என்ன பண்றது, எழுப்பி விசுவாசத்தாலே என்ன பண்ண, நீ உனக்கு அந்த ரட்சிப்பான அந்த அழகான பூ வந்து உன் கையில வந்து அழகா வந்து சேர்ந்துடும். அப்போ அந்த ரட்சிப்பு எதனால நமக்கு கிடைக்குது? இப்போ எப்படி பேர் வந்து நமக்கு விசுவாசம் நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும். அப்போ ரட்சிப்பு எதனால நமக்கு கிடைக்குது? அப்போ நம்ம செயலால நமக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்காது. இப்போ எபேசியர் 2:8 வாசிக்கிறோம். அது வந்து கிருபையால் கிடைக்கிறது, அது தேவனுடைய ஈவன்றது வந்து நமக்கு தெரியும். அது நம்மளால கிடைக்காது, தேவன் நமக்கு கொடுக்கிற ஈவனால தான் நமக்கு அது கிடைக்கிறது அழகா சொல்லி எல்லாரும் அவரோட சேர்ந்து இருக்கணும்னு சொல்றதுக்காக இங்க வந்தார். நம்ம அவர் கூட இருக்கணும்ன்றது அவர் வந்து ஆசைப்படுறாரு. அவர் 2ஆம் தரம் வருவாருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து இருக்கணும், ரட்சிக்கப்பட்டவர்கள் எங்க போவாங்க, பரலோகத்துக்கு போவாங்கன்னு சொல்லியாச்சு. அப்போ வந்தாதான் அவர் வரும்போது நம்ம போவோன்றது வந்து எழுதியாச்சு. யோவான் 3:16 வாசிக்கலாம். ஒரே பேரான குமார யார் விசுவாசிக்கிறானோ அவன் தான் மேல போக முடியும். சும்மா வாயில சொல்லிட்டு போறவங்க மேல போக முடியாது. யார் அவரை உண்மையாவே விசுவாசிக்கிறாரோ அவர் மட்டும் தான் பண்ண முடியும், ரட்சிப்படைஞ்சு அவர் கூட சேர முடியும். ஆனா நம்மளும் என்ன இங்க பண்ணிட்டு இருக்கோம், நம்ம தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சர்ச்சுக்குள்ள வர வரைக்கும் உள்ள உட்காந்து வரைக்கும் நல்லவனா இருக்கும். ஆனா நம்ம வெளியே போயிட்டா நம்ம யாருன்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்ப நம்ம எப்படிப்பட்ட மனிதராக நம்ம இருக்கிறோம்? சர்ச்சுக்கு மட்டும் நல்லவராக இருக்குமா? கிடையாது. நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? மன திருப்பி கர்த்தரின் வழி நடத்துறவர்களா இருக்கணும். அந்த நம்ம செய்த பாவத்தை நீங்க என்ன பண்ணணும், அவர்கிட்ட நீங்க வந்து அறிக்கை பண்ணணும். நம்ம அந்த அறிக்கை பண்ணணுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அப்போ அந்த அறிக்கை பண்ணாதான் நம்ம என்ன பண்ணணும், பண்ண முடியும். கர்த்தரோட நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்க முடியும். யோவான் 1:12 வாசிக்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம். யார் கல்யாணம் பண்ண யார் வேணா அவரை நீங்க விசுவாசிச்சார், யார் அந்த கல்வன் யாருன்னு தெரியாது.
ஆனா பாத்தீங்கன்னா அவரை கூட எப்படி விசுவாசம் அவர் யாரு நினைக்கிறார் கர்த்தர் தன்னுடைய பிள்ளையா வந்து அவர் வந்து பரதேசியில நீ என் கூட இருப்பேன்னு வந்து அவர் வாக்குத்தத்தம் என்ன அந்த கடைசி நேரத்திலும் அந்த ரத்தம் சிந்தி கடைசி உயிர் போன நேரத்துல கூட என்ன சொல்லி என்னோட பரதேசியில் இருப்பான்ற வார்த்தையை வந்து அந்த கல்லனுக்கு அவர் வந்து அழகா வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. நம்ம கருத்தை கடைசியாக அனைவரும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 10:13. கர்த்தரை நாமத்தை தொழுவது எவனா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க நாமத்தை நீங்க தொழுதுனா நீங்க என்ன பண்ணுங்க, ரட்சிக்கப்படுவீங்க.